சிறு வயதிலிருந்தே பிடிவாதமாக இருந்த ஜேசன் சஞ்சய் தளபதி மகன் பற்றி விக்ராந்த் பகிர்ந்த தகவல். தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் பற்றி அவருடைய சித்தப்பாவும் நடிகருமான விக்ராந்த் கூறியிருக்க தகவல் வைரலாகி வருது. தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா நாளைய தீர்ப்பு திரைப்படம் மூலமா கதாநாயகனா மாறியவர் தான் விஜய். ஆரம்ப காலத்துல விஜய் பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சாலும் அதுக்கப்புறமா தன்னோட கடின உழைப்பால முன்னணி நடிகரா மாறினாரு. இன்னைக்கு தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தென்னிந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்குற நட்சத்திரம் அப்படின்ற அந்தஸ்தையும் அடைஞ்சிருக்காரு. விஜய் தற்போது இயக்குனர் வினோத் இயக்கத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற ஜனநாயகன் திரைப்படத்துல நடிக்க 275 கோடி சம்பளமா பெற்றுள்ளதா கூறப்படுது. இந்த படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலைமையில ப்ரீ பிசினஸும் அமோகமா நடந்து முடிஞ்சிருக்கு. இது தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் என்பதால இந்த படத்தை பார்க்க உலகம் முழுவதிலும் உள்ள ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தளபதி விஜயை தொடர்ந்து அவரோட குடும்பத்திலிருந்து நடிக்க வந்தவர் தான் அவரோட சித்தி மகனான விக்ராந்த். இவர் தேர்வு செய்து நடித்த படங்கள் எல்லாமே பெருசா ரசிகர்களை கவரவில்லை என்பதால தற்போது வரைக்கும் சினிமால தன்னோட திறமையை நிரூபிக்க போராடி வரும் பிரபலமாகவே இருக்காரு. இவர் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றுல தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் பற்றி கூறியிருக்காரு. பொதுவா முன்னணி நடிகர்களோட வாரிசுகளை சினிமால ஹீரோவா அறிமுகப்படுத்த பலர் ஆர்வம் காட்டுவதுண்டு. அந்த வகையில விஜயோட மகன் ஸ்கூல் படிக்கும் போதிருந்தே இவரை ஹீரோவா வச்சு படம் எடுக்க பல இயக்குனர்கள் ஆர்வம் காட்டியிருக்காங்க. விஜய் தன்னோட மகனோட விருப்பமே தன்னோட விருப்பம் அப்படின்றதுல உறுதியா இருந்ததால எந்த ஒரு கட்டத்திலையும் மகனை கட்டாயப்படுத்தவே இல்லை. அதே நேரம் ஜேசன் சஞ்சய்க்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு நடிகராக சினிமால அறிமுகமாக விருப்பமே இல்லையாம். ஒரு இயக்குனரா அறிமுகமாக தான் அவர் விரும்பியிருக்காரு. அதே மாதிரி தன்னோட சொந்த முயற்சியால மட்டுமே வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்பவுமே தன்னோட தந்தையின் பெயரை அவர் பயன்படுத்தினதே இல்லை. இவரோட இந்த எண்ணமே அவரை பல மடங்கு உயர்த்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஜேசன் சஞ்சய் இயக்குனரா அறிமுகமாகி உள்ள சிக்மா திரைப்படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு பண்ணிருக்காங்களாம். சமீப காலமாகவே இயக்குனரா அறிமுகமாகி அதுக்கப்புறமா நடிகரா மாறி வரும் நிலைமையில அப்பா இடத்தை நிரப்பும் விதமாக தளபதி மகனும் ஹீரோவா மாறுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.